சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன், யுத்தம் இல்லாத உலகம் கேட்டேன், ரத்தத்தில் என்றென்றும் வேகம் கேட்டேன், ரகசியம் இல்லா உள்ளம் கேட்டேன், உயிரை கில்லாத உறவை கேட்டேன், ஒற்றை கண்ணீரில் துளியை கேட்டேன், வழிகள் செய்யாத வார்த்தைகள் கேட்டேன், வயதுக்கு தகுந்த வாழ்க்கை கேட்டேன். இவ்வளவு கேட்டிய? மண்டைக்கு கொஞ்சோண்டு மூளை கேட்டியா? ஏடி நெட்டூஸ், என்னடி திடீர்னு இப்படி கேட்டுவிட்ட? பிறவு என்ன? நான் உன்ட்ட என்ன சொல்லிட்டு இருக்கேன்? இன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்கு நமக்கு டைமு. அதுக்குள்ள ஓ பாசிட்டிவ் ரத்தம் இருக்கிறவியில நம்ம கண்டுபிடிக்கணும். நீ உன் பாட்டுக்கு இப்படி பாட்டு பாடிட்டு திரியிற. ரொம்ப சிம்பிள் சிம்பிள் சிம்பிள், டோன்ட் வரி. ஏடி அதுக்கான ஏற்பாடெல்லாம் முன்னாடியே பண்ணிட்டேன் டி. ஏட்டி புஷ்பா, என்னட்டி சொல்லுதேன்? ஆமாட்டி, நான் என்ன உன்னைய மாதிரி வெட்டி பிள்ளையா? அப்பவே ஃபோன் பண்ணி எல்லாரையும் வர சொல்லிட்டேன். இந்நேரம் அவ்வளோ வரும் ஆண்டவே. எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் வரிசையில விட்டு அவ்வளவு கையும் தார் மர கிழிச்சு என்ன ரத்தம்னு பாத்திர வேண்டியதான். என்னட்டி சொல்றான்? ஆமாட்டி, நம்பு. ஏட்டி, நான் கூட உன்னை என்னமோ நினைச்சேன். ஆனா பரவாயில்லையே, நல்ல ஸ்பீடா தான் இருக்க. பிறகு நான் என்ன ஒண்ணு மாதிரியா சிட்டியில வளர்ந்தவட்டி? போன் எடுத்து ஒரு தட்டு தட்டணும்னா அவ்வளோருக்கும் மெசேஜ் காலு அப்படி இப்படின்னு பெய்யும். எல்லாரும் ஆண்டவே. வந்த உடனே ஆட்டுக்கு தலையில தண்ணியை ஊத்தி வெட்டுற மாதிரி அவ்வளோரையும் உட்கார வச்சு கையை வெட்டிட வேண்டியதான். அதனாலதான் அந்த பாரு, அந்த கழுவியை வெட்டின கத்திய கூட இன்னும் கழுவாமே வச்சிருக்கேன். சரிட்டி, சரி சரி. ஏடி நெட்டூஸ், இந்த வந்துட்டுல மொத ஆடு வந்துட்டு பிடிச்சு உட்கார வை. ரசத்தியக்க நீங்களா? நான் நம்பி. ஏடி, இந்த புஷ்பா பிள்ளை செல்லுல இருந்து மெசேஜ் வந்துச்சு, சீக்கிரம் இந்த இடத்துக்கு வாங்கன்னு. என்னது டீ வச்சிருக்கிய? ஏக்க, அது வந்து சர்ப்ரைஸு. சர்ப்ரைஸா? அப்படி என்ன டீ வச்சிருக்கியோ? ஆண்டி, உங்களுக்கு எல்லாம் மெதுவா சொல்லுதேன், நீங்க முத உட்காருங்க. உட்காரெல்லாம் சொல்லுதா? ஏதோ பெரிய சர்ப்ரைஸா இருக்கும் போல. உட்காருதேன். ஏட்டி நெட்டூஸ், எனக்கு நம்ம இந்த ஆண்டியை பார்த்தா வீலுக்கு ஓ பாசிட்டிவ் இருக்குன்னு தோணல. ஏம்டி அப்படி சொல்லுதா? ஆமாட்டி, இந்த ஆண்டியும் அந்த ஒத்த ரோஸ் ஆண்டியும் எப்பயும் குழம்பு பிச்சை எடுத்து தானே திங்கன்னு சொல்லியிருக்கேன். ஓ பாசிட்டிவ் ரத்த இருக்கிறவங்க இப்படி பண்ண மாட்டாவே. ஏட்டி, நீ சொல்றதெல்லாம் சரிதான். அவிய குழம்பு பிச்சை எடுத்தான் திம்பாவோ. இருந்தாலும் நம்ம நேரத்துக்கு வியக்கிட்ட ஓ பாசிட்டிவ் இருந்தோன்னா என்ன பண்றது? பாவம் டி, அந்த பிள்ளை நாளைக்குள்ள ரத்தம் ஏத்தணும்னு சொல்லியிருக்காவோ. நம்ம ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணணும்ல. ஒரு கோடு தானே போட்டு விடு. ஏதோ உன் ஆசைக்காக உனக்காக ஒரு கோடு போடுதம் டி. சரி டி. கத்திய கொடு. கத்தியா? அது வாங்கிட்டு தானே இருந்து. கண்ணை தொடச்சிட்டு பாரு டி, இப்ப அது உன் கையில இருக்கு. அடி ஆத்தி, இது எப்போ என் கையில வந்துச்சு? அதெல்லாம் எடிட்டிங்ல பண்ணி விட்டுருவோம் டி. கத்திய கொடு. ஆண்டி, உங்களுக்கு சர்ப்ரைஸ் தரதுக்கு முன்னாடி நீங்க கொஞ்சம் கண்ணை மூடணுமே. ஆமா, பின்ன சர்ப்ரைஸ்னா கண்ணை திறந்துட்டா வாங்க முடியும்? கண்ணை மூடிட்டு தான் வாங்கணும். ரொம்ப குட் ஆண்டி, நான் சொல்றதெல்லாம் உடனே கப்பு கப்புன்னு பிடிச்சுக்கிடுது. அப்புறம் ஆண்டி, உங்க ரெண்டு கையுமே நீட்டணுமே. ஆமா, கையை நீட்டினாதானே பொருளை தர முடியும். அதுவும் சரிதான், நீங்க கண்ணை மூடி கையை நீட்டுங்க. இந்த பண்ணுவேன். கண்ணை மூடு, கைய பிடி, உள்மூச்ச வாங்கு, உசுரோட இரு. நீ கத்திய கொடு, ரத்தத்தை பாரு, ஓ பாசிட்டிவ் கிடைக்காது. சே, நல்ல பாட்டு பாடுதா. மல்லிகைக்காலம் மாதிரி இந்த பிள்ளையும் பாட்டு பாடுது. குண்டா இருக்கையெல்லாம் நல்ல பாட்டு பாடுவோம் இவ்வளோ. என்ன ஆண்டி, கொஞ்சமா வலிக்கும், ஆனா கத்தக்கூடாது என்ன? சரி, அவ்வளவுதான், வேலை முடிஞ்சது. இந்த ஆண்டிக்கு கள்ள ரத்தம், உடம்பு பூரா கள்ள ரத்தம். ஆண்டி, இப்ப நீங்க கண்ணை திறந்து பார்க்கலாம். ஐயோ, என்ன சர்ப்ரைஸ்னே தெரியலையே. கண்ணை திறக்க போறேன். 1 2 3. ரத்தம் ரத்தம் ரத்தம். உங்க கையில ரத்தம், ஆனா அது இல்ல சுத்தம். ஏட்டி, வர வர நல்ல ரைமிங்லாம் பேசுதே. அதெல்லாம் அப்படிதான். ஏட்டி, என்னட்டி பண்ணினியோ என் கைய? 2 கைய மடக்க முடியாத அளவுக்கு ரத்தம். நான் சொல்லல, இந்த ஆண்டிக்கு உடம்பு பூரா கள்ள ரத்தம். இந்த ரத்தத்தெல்லாம் நம்ம ஏத்த முடியாது. இது ஒரு அரிய வகை, என்ன சொல்றது, பாய்சனு. இதை நம்ம ஏத்தனோம்னா நம்ம உயிருக்கே ஆபத்து. அடி ஆத்தி, ஏட்டி இப்படிலாம் வேற இருக்கா? ஆமாட்டி, நம்பு. நான் அந்த ஆஸ்பத்திரியில வேலை செஞ்சேன்னு சொல்லுதம்ல. சரி நம்புதம் டி. இங்க என்ன நடக்குது? வேற ஒண்ணும் இல்ல ஆண்டி, எங்களுக்கு ஓ பாசிட்டிவ் ரத்தம் தேவைப்படுது. அத உங்க கையில சின்னதா ஒரு கோடு போட்டு பார்த்தோம்.
ஆனா உங்க ரத்தம் ஓ பாசிட்டிவ் இல்ல, சரியான கள்ள ரத்தம். கடவுளே, சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ்னு ரத்தத்தை பூரா அறுத்து விட்டாளே. லூஸ் ஆண்டி, ரத்தத்தை எங்க அறுத்தேன்? கையை தானே அறுத்தேன். இந்த உடம்புல ஓடுற ரத்தம் எனக்கு சொந்தமானதே கிடையாது. ஆமாக்கா, உங்களுக்கு சொந்தமானது கிடையாது. எல்லாமே ஊர்காரவிய ரத்தம்னாக்கா, ஊர்காரவிய குழம்பு. அட பாவிகளா, முதையே சொல்லியிருந்தா நானே சொல்லியிருப்பேனே எனக்கு ஓ பாசிட்டிவ் ரத்தம் கிடையாதுன்னு. நீங்க சொன்னாலும் ஈடுபடாது. நாங்க எங்க கண்ணால நம்பணும், அதுக்கு நாங்க அறுத்து பார்க்கணும். ஏட்டி, என் கைய அறுத்த மாதிரி எப்படியாவது ரங்கக்கா கைய அறுத்துருங்கட்டி. என்ன ஒரு வில்லத்தனம் பாத்தியா? அதுக்கு இல்லட்டி, என் கூட சேர்ந்து தானே அவியலும் ஊரா வீட்டு குழம்பு தின்னாவோ, அவியலுக்கு என்ன ரத்தம் இருக்குன்னு பாப்போமே. அதுவும் சரிதான், அவியலையும் வர சொல்லியிருக்கு. வந்த உடனே கண்டிப்பா இதே மாதிரி கோடு போட்டுருவோம். ஏட்டி, நீ வரவியலெல்லாம் இப்படி ஒரு கோடு போட்டேன்னா அன்னைக்குள்ள ஓ பாசிட்டிவ் ரத்தம் கண்டுபிடிச்சிடலாமா? கவலைப்படாதட்டி, கண்டிப்பா கிடைச்சிரும். சண்டாளி, ஒரு கையில அறுத்த பத்தாதம்மா, 2 கையில அறுத்திருக்கா. வேற பேர் நெக்ஸ்ட் ஆண்டி, நீங்க தான் 2 கையும் நீட்டுனியோ, அதான் பாரபட்சமே இல்லாம கோடு போட்டுட்டேன், மன்னிச்சுக்கிடுங்க. என்னமோ மன்னிச்சு என்ன பண்றது, அதான் கோடு போட்டுட்டியே தாயே. எனக்கு போட்ட மாதிரி ரங்காக்காக்கும் போட்டேன்னா கொஞ்சம் சந்தோஷப்படுவேன். இது எந்த மாதிரி கேரக்டர்னு புரிஞ்சுக்க முடியல. ஏட்டி, அவிய 2 பேரும் அப்படிதான். ஆமா, தனக்கு நடந்தது அவளுக்கும் நடக்கணும்னு நினைப்பாவோ, அந்த மாதிரி கேரக்டரு. சரி சரி. ஆமா நெட்டூஸ், நான் ஊர்ல இருக்கிறவ எல்லார் கையிலயும் கோடு போட்டேனே, உன் கையில கோடு போட மறந்துட்டேனே. கூடவே வச்சுக்கிட்டு திரியிறேனே, உன் கையில ஒரு கோடு போட்டு பாப்போமா? ஏட்டி புசு, எதுவாக இருந்தாலும் தொலைவில் இருந்தே பேசு. ஆமாம், என் கையில் கீழே எதுவும் கோடு போட்டுறதட்டி, எனக்கு ஓ பாசிட்டிவ்லாம் இல்லை. சின்னதா ஒரு கோடு டீ, கொண்டா கொண்டா கொண்டா. அடி ஆத்தி, ஏட்டி நான் உன் ஃப்ரெண்டு, என்னைய விட்டுரு. சின்னதா ஒரு கோடு போட்டுட்டு விட்டுருவேன். அடம் பிடிக்காத, அடம் பிடிச்சா கழுத்துல போட்டுருவேன். என்னது, கழுத்தில் போட்டுருவியா? ஆமா, நான் ஆஸ்பத்திரியில வேலை செஞ்சிருக்கோம்ல, கையில ரத்தம் வரலன்னா கழுத்துல தான் குத்துவாவோ. அடி ஆத்தி, இவளை நம்பலாமா வேண்டாமான்னு புரிய மாட்டேங்க. பயப்படாத, சின்னதா ஒரு கோடு, கொண்டா கொண்டா கொண்டா. வேண்டாதாயே வேண்டாம், எனக்கு ஓ பாசிட்டிவ்லாம் இல்லை. நீ மற்றவங்களுக்கு கோடு போடு, அதுவே போதும். சரிடி, இந்த ஊர்ல உள்ளவங்களுக்குலாம் கோடு போட்டுட்டு அவங்களுக்குலாம் ஓ பாசிட்டிவ் இல்லைனா கடைசியா உன்னோட கழுத்துல ஒரே ஒரு கோடு, சரியா? ஏட்டி மல்லிக்குட்டி, ஏட்டி மல்லிக்குட்டி. இக்க வந்துட்டியல, வாங்க வாங்க. இந்தாட்டி, இதில் நீ கேட்ட எல்லா பொருளும் இருக்கு. சரிக்க. இக்க இந்த பொருளுக்குலாம் எவ்வளோ ஆச்சு சொல்லுங்கன்னா தந்துடுறேன். அடைச்சி ஏட்டி, அப்படி ஏட்டி நம்ம பழகிருக்கோம். இல்லைக்க, சுவரட்டிலாம் விலை அதிகமாக இருக்கும்ட்டு சொன்னாவோ, எவ்வளோ ஆச்சுன்னு சொன்னீங்கன்னா தந்துடுவேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், பிள்ளைக்கு நல்ல ரத்தம் ஊறினா சரி. நீ ஒன்று பண்ணு, நல்ல அலாரம் வச்சு 1 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் இதெல்லாம் நல்லா அரைச்சி வாயில் ஊற்றி விடு. நாளைக்குள்ளே ரத்தம் ஊறுதான்னு பார்ப்போம். ரொம்ப நன்றிக்க, இந்த அளவுக்கு உதவி பண்ணுவீன்னு எதிர்பார்க்கல. நன்றி குன்றின்னுட்டு போட்டி, நம்ம பிள்ளைக்கு செய்யாமல் பிறகு யாருக்கு செய்ய போகிறோம்? நானும் வந்து உனக்கு உதவி பண்ணுதேன் வா. சரிக்க. ஏட்டி மல்லிக்குட்டி, நெட்டூஸ் ஏதாவது போன் அடித்தாளா? இல்லைக்கா, ஏன் கேட்கிய? இல்லட்டி, நான் ரத்தம் தேடிட்டு வரேன்ட்டு போனாலே, அதான் கேட்டேன். இன்னும் கிடைக்கல நினைக்க, அவ்வளோ சீக்கிரம் கிடைச்சிடாது பத்தியலா, இன்னும் ஒரு போன் கூட அடிக்கல. சரி சரி, மெதுவாக தேடட்டு. நீ ஒன்றும் பயப்படாதட்டி, ரத்தம் கிடைக்காட்டினாலும் ஊசி மூலமாக ஏற்றுவாவோ. ஆமாம், ஒரு ஊசி இருக்குது, அது போட்டோம்னா ரத்தம் ஏறிடும். என்னதான் தெரியலக்கா, எல்லாம் கடவுள் புண்ணியத்தில் நல்லபடியாக முடிஞ்சா சரி. நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கு போன பத்தியலா, அதுதான் எனக்கு பக்குன்னு இருக்கு. நீ ஒன்றும் பயப்படாத, அந்த பிள்ளைக்கு தேவையான துணி, பறவு பல்லு விளக்குக்கு பேஸ்ட்டு ப்ரெஸ்ஸு சோப்பு உப்பு அப்படி இப்படின்ட்டு எல்லாம் எடுத்து வை. ஏங்க? ஆமாம், பிறவு என்ன ஒரே நாளில் அனுப்பிடுவோம்னு நினைக்கியோ? எப்படி 7-8 நாள் ஆகும் டீ. சரிக்கா, எல்லாம் எடுத்து வைக்கேன்.